கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் துணையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவரை துக்கப்படுத்துகிற, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு நீக்கத்தக்கதாக நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற பகுதியிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற பகுதி தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். 2 தீமோத்தேயு 3:2 இவ்வாறாக சொல்லுது. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் அப்படியான பட்டியல் போய் இவைகளை விட்டு விலகு என்று எழுதப்பட்டிருக்கு. ஸோ தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியணும். ஸோ ஏன்? அது கர்த்தருடைய திட்டம். அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் இஸ்ரவேலுக்கு மோசேயின் மூலமாக கொடுத்த கட்டளையிலேயே தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு சில வசனங்களை கொண்டு நாம் எப்படியாக இந்த காரியத்தை புரிந்து கொள்வது, ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை எப்படி நாம் பிரியப்படுத்துவது என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். கொலோசையர் 3:20 இந்த வசனம் இப்படியா சொல்லுது: பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். அப்போது இந்த கீழ்ப்படியுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பெற்றோருக்கு. ஏன்? கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குது. ஸோ அப்போ பெற்றோரை கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், அந்த பெற்றோர் எல்லாரும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலைகளில் பார்க்கும்போது, அநேகருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக கூட இருப்பாங்க. ஆனால் பெற்றோர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாதிரி இல்லை. இன்னும் சில சமயங்களில் பெற்றோர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக சில சமயங்களில் காணப்படுவதில்லை. அதில் தான் கொலோசையர் 3 அடுத்த வசனம், கொலோசையர் 3:21 இப்படியாக சொல்லுது: பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். உங்கள் பிள்ளைங்க பலவீனமாகிற அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? கோபம் மூட்டாதிருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பேரண்ட்ஸ்க்கும் அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது பேரண்ட்ஸோடைய காரியத்தை கொண்டு பிள்ளைகளை கர்த்தர் கண்டிப்பாக விரும்புகிறார். அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பிதாக்களாகிய பெரியோர்கள், பெற்றோர்கள் என்ன செய்யணுமா? பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருக்க வேண்டுமா? இதை இன்னொரு வசனத்தில் கூட நம்ம பார்க்கலாம். எபேசியர் 6:1-4 வசனங்களை பார்க்கலாம். அதில் 1ஆம் வசனம், எபேசியர் 6:1 இப்படியா சொல்லுது: பிதாக்களே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். ஸோ இப்போது வெறுமனே கீழ்ப்படுகிறது இல்லை. பெற்றோர் சொன்னால் எல்லாம் அப்படியே வேத வாக்கு என்று எடுத்துட முடியாது. பெற்றோருக்கு மேலே இருக்கிற தேவனையும் பார்க்கணும் பிள்ளைகள். ஸோ அப்போ பெற்றோர், இப்போ நம்ம அடிக்கடி இந்த திருமண காரியங்களெல்லாம் சொல்லப்படுற சங்கீதம் 128 நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், தெளிவாக அதன்படி நடக்கணும். அதில் ஒருவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியவன் நன்மை உண்டாயிருக்கும், அவன் பிள்ளைகள் ஒலிவு மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஸோ அப்போ அந்த சந்ததியாக அங்கே வர்றதை பார்க்குறோம். மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பார். ஸோ அப்போது இந்த இடத்துல பெற்றாருக்கு கீழ்ப்படியது முக்கியம். ஒருவேளை பெற்றோர் கர்த்தருக்குள் இல்லாவிட்டால், இல்லை கர்த்தருக்குள் அந்த ஒரு காரியத்தை அது அவங்க சொல்லாவிட்டால், நம்ம என்ன செய்யணுமா? அதுக்கு கீழ்ப்படிய தேவையில்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அந்த இடத்துல பெற்றோருக்கு இல்லாமல் கர்த்தருக்கு கீழ். ஆனால் பொதுப்படையாக பெற்றார் கிறிஸ்துவுக்காக என்று இருக்கும்போது அவங்க சொல்கிற காரியங்களை நம்ம கேட்கணும், கீழ்ப்படியணும். இது நியாயம் என்று போடப்பட்டிருக்கு. 2ஆம் வசனத்தில்,
உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்நாள், பூமியிலே நம்மளுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் பெற்றோரை கனம் பண்ணுவதாம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. திரும்பி எபேசியரில் கூட பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான் பாருங்களேன், பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஸோ நம்மளுடைய சுய எண்ணங்களுக்காக பெற்றோராக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம சுய லாபங்களுக்காக, நம்மளுடைய நோக்கங்களுக்காக, திட்டங்களுக்காக பிள்ளைகளை வழி நடத்துறதில்ல, அவங்கள அதுக்காக கோபப்படுத்துறதில்ல. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருக்கேற்ற தேவனுக்கேற்ற போதனையிலும் சிச்சையிலும் அவர்களை நாம் வளர்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு பெற்றோர் வளர்க்கும்போது அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. இன்னும் 2 எச்சரிப்பின் சத்தத்தையும் பார்க்கலாம். நீதிமொழிகள் 6:20 இவ்வாறாக சொல்கிறது, என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. கட்டளை என்ன பண்ணக்கூடாது? தகப்பனுடைய கற்பனையை கை கொள்ளணும், தாயின் போதகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? தள்ளிடக்கூடாது. நீதிமொழிகள் 30:17 இப்படியாக போடப்படுகிறது, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். என்னவா? தகப்பனை, அதாவது கர்த்தருக்கேற்ற முறையில் சிற்சிப்பிலே வளர்க்குற தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போனால், அதுலேயும் பரியாசம் பண்ண ஆரம்பித்தா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படி பரியாசம் பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, அந்த அசட்டை பண்ணுகிற அலட்சியமாக பார்க்குற இடத்துல அங்கே ஒரு கொடூரமான ஒரு தண்டனை இருக்கிறத பார்க்குறோம். லேவியர் ஆகமத்தில் இன்னும் அதிகபட்சமாக கர்த்தர் சொன்ன காரியம், லேவியர் ஆகமம் 20:9 தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அந்த இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. எவ்வளோ கடுமையாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்போ இந்த உணர்வுகள் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ இதை நம்ம இந்த நாட்களில் நமக்குள்ளே இருக்குதா? நம்ம பெற்றோரை எப்படி நம்ம கனப்படுத்துகிறோம்? பெற்றோராக இருந்தால் நம்ம எப்படி பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளின்படி நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி, ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, பெற்றோராக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே ஜீவிக்கும்போது அந்த பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற முறையில், கர்த்தருக்கேற்ற போதனையில், கர்த்தருக்கு பிரியமான முறையில் வளர்த்திட கிருபை தாரும். பிள்ளைகளாக ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திட, பெற்றோருக்கு ஆண்டவரே பெற்றோரை கனப்படுத்திட, ஆண்டவரே அவர்களுக்கு எல்லா மரியாதையும் செலுத்திட ஆண்டவரே கிருபை தாரும். இதன் மூலமாக இந்த உலகத்திலே எங்கள் வாழ்நாள் நீடித்திருக்குமோ, உங்களுடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஜீவித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும் கிருபை தாரும். பொற்கரத்தில் எங்களை அர்ப்பணித்து இந்த விண்ணப்பத்தை இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தொடர்ந்து காத்துக்கொள்ளட்டும், வழி நடத்தட்டும். அவருக்கே மகிமை உண்டாகும்.